ஹலோ காய்ஸ், நருட்டோ வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமோஷனல் டெத்னா அது இட்டாச்சி உச்சிஹா தான். அந்த ஒரு விஷயம் சாஸ்கேவை எந்த அளவுக்கு பிரேக் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஏன் லீஃப் வில்லேஜ் மேலேயே அது ஹேட்ரடா திரும்பி ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு அது அவனை கொண்டு போயிருக்கும். ஸோ வாட் இஃப் இட்டாச்சி சாகாம இருந்திருந்தா, எல்லாத்தையும் சாஸ்கே கிட்ட சொல்லி இருந்தா என்ன ஆகியிருக்கும் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இட்டாச்சி சாஸ்கே கூட சண்டை போடுறப்பதான் அவனோட சாக்ராவை டெப்ளீட் பண்ணி பாடியை கம்ப்ளீட்டா அப்யூஸ் பண்ணி செத்துருப்பான். ஆனா வாட் இஃப் அவனோட ஃபைனல் பேட்டில் பிஃபோர் டெப்ளீட்டிங் இஸ் சாக்ரா எல்லாத்தையுமே யாருக்காக பண்ணானோ, அதாவது சாஸ்கே கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு I'll finally rest in peace அப்படின்னு ஒரு தாட்ல இருப்பான் இட்டாச்சி. ஃபைனலா இட்டாச்சி கீழே விழுந்து இம்மோபிளைஸ் ஆனதுக்கு அப்புறமா சாஸ்கே கிட்ட எல்லாத்தையுமே கன்ஃபெஸ் பண்ணுவான். சுத்தமா மூவே பண்ண முடியாத அளவுக்கு இட்டாச்சி இஸ் எக்ஸாஸ்டட், தரையில கிடப்பான். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கேட்ட சாஸ்கேக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா உச்சிஹா மேசக்கர்ல இருந்து, ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த ஆர்டர்ஸ், the burden he is carrying alone and அவனோட சிக்னஸ், இது எல்லாத்தையுமே இட்டாச்சி சொல்றான். சாஸ்கேக்கு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே சாஸ்கேவால இந்த ஷார்ட் டைம்ல இவ்வளவு விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ண முடியல. இப்போதைக்கு சாஸ்கே மைண்ட்ல வர ஒரே தாட், என் பிரதரை நான் சேவ் பண்ணணும். கொஞ்சம் கூட யோசிக்காம இட்டாச்சியை தூக்கிட்டு ஓடுறான். எங்க போறான்? டு தி கிரேட்டஸ்ட் மெடிக்கல் நிஞ்சா இன் நருட்டோ வேர்ல்ட், சுனாடே. அங்க போனா நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்க. இட்டாச்சி ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், லைஃப் டைமே ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் இது எதை பத்தியுமே யோசிக்காம என் பிரதரை சேவ் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு தாட்ல சாஸ்கே இட்டாச்சியை தூக்கிட்டு ஓடுறான். சாஸ்கேவோட கால் ப்ளீட் ஆகிற அளவுக்கு ஓடுறான். ஆனா சாஸ்கே நிக்கல. ஹிடன் லீஃப் பார்டர், அதாவது அந்த கதவு கிட்ட வரைக்கும் போயிடுறான். அதுக்கப்புறமா அவனால ஓட முடியல. அங்கேயே ஃபெயிண்ட் ஆகுறான். ஆனா ஃபெயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஃபேஸை பார்க்கறான். ஒரு சின்ன ஸ்மைலோட ஃபெயிண்ட் ஆகுறான். சாஸ்கே எழுந்ததும் ரொம்ப காமா இட்டாச்சி எங்கன்னு கேட்கறான். பக்கத்து ரூம்ல ஹி இஸ் ரெஸ்டிங், கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிற நர்சஸ் எல்லாமே சொல்றாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வேற ஒரு குரல் வருது, நீயுமே 2 நாள் அன்கான்சியஸா தான் இருந்த அப்படின்னு. யாருன்னு திரும்பி பார்த்தா நருட்டோ. சாஸ்கே ஃபெயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்த ஃபேஸ் நருட்டோ. அதனாலதான் சாஸ்கே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்திருப்பான். நம்ம என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்மளை பத்தி இன் அண்ட் அவுட் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளை ட்ரீட் பண்றதுக்கு தான் அவன் பார்ப்பான். அதுக்கப்புறமா தான் என்னவா இருந்தாலும் நடக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சதுனால மட்டும்தான் அந்த ஸ்மைலோட ஃபெயிண்ட் ஆயிருப்பான் சாஸ்கே. சாஸ்கே ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கமிட்டி, ஹை அத்தாரிட்டிஸ் மீட்டிங் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஹிடன் லீஃப் வில்லேஜோட எல்லா ஹையர் அஃபிஷியல்ஸும் இருக்காங்க, இன்க்ளூடிங் டான்சோ. சாஸ்கேவை கூப்பிட்டு இன்டர்கேட் பண்றாங்க. இட்டாச்சி சாஸ்கே கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே அந்த கவுன்சில் மீட்டிங்ல சாஸ்கே சொல்றான். பட் ஆப்வியஸ்லி ஒரு கிரிமினல் சொன்னதை ஒரு ஃபியூஜிட்டிவ் சொல்றான். இப்படி ஒரு விஷயத்தை யார் நம்ப போறாங்க அப்படின்னு நீங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போதே சடனா கதவு திறக்குது. வெளியே இருந்து ஒரு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா நடந்து வந்துட்டே இருக்கு. அவன் கண்ணு மட்டும் ரெட் கலர்ல க்ளோ ஆயிட்டே இருக்கு. யாருன்னு பார்த்தா தி உச்சிஹா ப்ராடஜி இட்டாச்சி வாக்ஸ் இன். இட்டாச்சி வந்ததுக்கு அப்புறம் டான்சோவால ரொம்ப நேரம் இது எல்லாத்தையுமே சமாளிக்க முடியல. எல்லா உண்மையுமே ஒன்னொன்னா வெளியே வருது. சோ ஃபைனலி டான்சோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. டான்சோவை அரெஸ்ட் பண்ணி ஹைலி செக்யூர்ட் பிரிசன்ல போடுறாங்க. எல்லாருக்கும், மொத்த லீஃப் வில்லேஜுக்கே உண்மை தெரியுது. இட்டாச்சி ஒரு அர்பன் லெஜெண்ட் அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு மாறுறான். இதுக்கப்புறம் சேம் ஸ்டோரி தான் ப்ரோக்ரஸ் ஆகுது. பெயின் ஹிடன் லீஃப் அட்டாக் பண்றான். அப்ப நருட்டோ மாதிரியே இட்டாச்சி அண்ட் சாஸ்கே கூட ட்ரைனிங்க்கு வேற எங்கேயோ போயிருக்காங்க. ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள ரெனே ரீபர்த் வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு நம்ம வச்சுப்போம். இட்டாச்சிக்கு இது ரொம்ப பெரிய இம்பாக்டா, ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான். ஏன்னா ஆகாட்சுகி இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம், நான் கான்ஷியஸா இல்லாம போயிட்டேன் அப்படின்னு இட்டாச்சி ரொம்ப பெரிய கில்ட்டி கான்ஷியஸ்ல இருப்பான். ஆனா த்ரூ த கோர்ஸ் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இட்டாச்சி அவனோட சாக்ரா இல்னஸ்ல இருந்து மட்டும் வெளியே வந்திருக்கான். அவனோட கில்ட், அவனோட ஹேட்ரட், அவனுக்கு உள்ள இருக்கிற பெயின், இது எதுவுமே மாறல. இட்டாச்சிக்கு நல்லா தெரியும் வாட்ஸ் அபவுட் டு கம், தி ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வார். இட்டாச்சிக்கு முழுசா என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ஏதோ ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. ஒரு பயந்த ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் இட்டாச்சிக்கு வருது. இங்க இருந்து நம்ம கதையை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வாருக்கு போறோம். இந்த பேட்டில் ஃபீல்டு மொத்தமாவே கோர் தான். பிளட், பாடிஸ், கேயாஸ். அலைட் ஷினோபி ஃபோர்ஸால எதையுமே சமாளிக்க முடியல. they were struggling. அவ்வளோ ரீஅனிமேட்டட் ஷினோபிஸ், இது எதையுமே சமாளிக்க முடியல. நருட்டோ ஒருத்தன் ஒரு இடத்த பார்த்துட்டு இருந்தா மீதி இருக்கிற எல்லா ஷினோபி அலைன்சஸுமே அடி வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல நிக்கிறதா மாட்ரா. அவன் ஒரு பக்கம் எல்லாரையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஷினோபியோட ஹோப்பும் கொஞ்சம் கொஞ்சமா டெப்ளீட் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள 2 பேர் நுழையறாங்க வித் பிளட் ரெட் க்ளோயிங் ஐஸ். இட்டாச்சி அண்ட் சாஸ்கே. they were training the whole time. இட்டாச்சியோட இன்டெலிஜென்ஸ், சாஸ்கேயோட ரா பிசிக்கல் பவர் பேட்டில் அவங்களுக்கு ஃபேவரபிளா சேஞ்ச் பண்ணுது. இப்ப நருட்டோ தனியா எல்லாத்தையுமே சமாளிக்க வேணாம். he has 2 superior allies. நெக்ஸ்ட் நடக்க போறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இட்டாச்சி vs காபூட்டோ. இந்த இடத்துல இட்டாச்சி ரீஅனிமேஷனாவும் இல்ல, வீக்காவும் இல்ல. காபூட்டோ மேல லேயர் பை லேயரா கெஞ்சிச்சோ போத் இட்டாச்சி அண்ட் சாஸ்கே காஸ்ட் பண்றாங்க. காபூட்டோவால இதெல்லாம் சுத்தமா சமாளிக்கவே முடியல. அவனை ஈஸியாவே வின் பண்றாங்க, ரொம்ப குவிக்காவே வின் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம்னால ஈடோ டென்சே பிரேக் ஆகுது. எல்லா ரீஅனிமேட்டட் ஷினோபிஸும் இன் an instant vanish ஆகுறாங்க. வார் கொஞ்சம் கொஞ்சம்
கொஞ்சமா அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ்க்கு ஃபேவரபிளா மாறிட்டே வருது. இதுக்கப்புறம் தான் a big monstrous battle is about to happen. Itachi versus Madara, two superior beings, one who believed in control and another in sacrifice. ஆனா இங்க இட்டாச்சி எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எதையுமே பண்ணல. மாடராவை அனலைஸ் பண்றான், அவனோட பேட்டர்ன்ஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், பாசிபிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறான். நருட்டோ, சாஸ்கே, இட்டாச்சி, கக்காஷி, ஏன் மொத்த ஷினோபி அலையன்ஸே ஒன்னா ஒர்க் பண்றாங்க டு டிஃபீட் ஒன் காமன் எனிமி மாடரா. ஒபிட்டோ அண்ட் மாதரா அவங்களோட பிளான் ஹாஃப்வே த்ரூ கூட கம்ப்ளீட் பண்ண விடாம இட்டாச்சி இஸ் கண்ட்ரோலிங். ஏன்னா மாதரா அண்ட் ஒபிட்டோ நினைச்சதை விட சீக்கிரமா ரீஅனிமேட்டட் ஷினோபிஸ் எல்லாமே வேனிஷ் ஆயிருப்பாங்க. இன்னும் டெயில் பீஸ்ல இருந்து எந்த பவரையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாம வேற இருப்பாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாவே இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்றத அந்த ரெண்டு பேராலையுமே ப்ராசஸ் பண்ண முடியாம அவங்க ரெண்டு பேரோட ஸ்டெபிலிட்டி பிரேக் ஆகுது. ஏன்னா மாதராவால நருட்டோ, சாஸ்கே அண்ட் இட்டாச்சியோட கம்பைன்ட் அட்டாக்கை ஆன்டிசிபேட் பண்ணவே முடியலன்னா அதுக்கு கவுண்டர் ஆக்ஷன்ஸும் இல்லைல்ல. ஸோ ஆஃப்டர் அ லாங் பேட்டில் மாதரா இஸ் டிஃபீட்டட். இவ்வளோ ப்ரிசைஸா சண்டை போற எல்லாரையுமே பார்த்த ஒபிட்டோ இஸ் ஆல்சோ ஹெசிடேட்டிங். ஏன்னா இட்டாச்சி உச்சிஹா அந்த சைடு இருக்கான், ரீஅனிமேட்டடா இல்ல, உயிரோட இருக்கான். இந்த இடத்துல தான் அந்த ரைவலரி பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது கிக் ஆஃப் ஆகுது. கக்காஷி vs ஒபிட்டோ. ஆஃப்டர் அ லாங் பேட்டில் கக்காஷி ஒபிட்டோவை கொன்னுடுறான். ஏன்னா இந்த இடத்துல மினாட்டோ இல்ல அவனை கொல்ல விடாம ஸ்டாப் பண்றதுக்கு. என்னடா கக்காஷி அவ்வளவு பவர்ஃபுல்லா ஒபிட்டோவை டிஃபீட் பண்ற அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதரா எதுவுமே சரியா போகல அப்படின்றது தெரிஞ்சு முன்னாடியே இவங்கிட்ட இருந்து அந்த ரெண்டு கண்ணியுமே எடுத்திருப்பான். ஸோ த பேட்டில் ஸ்லைட்லி ஃபேவர்ஸ் டுவர்ட்ஸ் கக்காஷி. ஆனா இந்த ஒரு விஷயம் கக்காஷியை ரொம்ப உடைச்சிரும். இட் மேட் அ ஹியூஜ் ஸ்கார் அண்ட் கக்காஷி ஃபார் த லைஃப் டைம். சரிடா இதுக்கு நடுவில் தானடா அந்த பிளாக் செட்ஜ் உள்ள வந்து பூந்து குட்டையை குழப்பிருப்பான், அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்டாச்சி ஸ்டார்டிங்லேயே அவனை போட்டு தள்ளியிருப்பான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஆகாட்சுக்கில இட்டாச்சி இருக்கும் போதுல இருந்தே பிளாக் செட்ஜு ஏதோ பண்ண போகுது அப்படின்றது இட்டாச்சிக்கு கிளியர் அண்ட் கட்டா தெரிஞ்சிருக்கும். சரி இவன் இந்த கிரேட் நிஞ்சா வார்ல ஸ்டார்டிங்லேயே கொண்டுட்டோம்னா ஏதோ ஒரு பக்கம் நமக்கு ஃபேவரபிளா முடியும் அப்படின்றது தெரிஞ்சுதான் இட்டாச்சி ஸ்டார்டிங்லேயே அவனை போய் கொண்டிருப்பான். ஃபைனலி மாதராவோட எல்லா பிளானுமே பிரேக் ஆகுது. மொத்த ஷினோபி அலைன்சஸ்லயும் ஒரு கால்வாசி சோல்ஜர்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காங்க. இறந்து போன எல்லாருக்குமே அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் வில்லேஜஸ்ல ஒரு ஸ்டோன் பைட் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாருமே மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. ஹிடன் லீஃப் மொத்தமா இட்டாச்சியை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் இட்டாச்சி என்ன பண்ணுவான்னு. இது எதையுமே அவன் விருப்பப்படல. யார்கிட்டயுமே சொல்லாம ஒரு நாள் ராத்திரி he just vanished. எங்க போனா, எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் எதுவுமே தெரியாது. he came, he conquered, he left. இதுதான் என்னோட இமேஜினேஷன்ல நான் எழுதின கதை. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம். until then டாடா. Oh.